இன்னைக்கு மதுரை நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆலமரங்கள் வந்து மிக அரிதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செல்லூர் பகுதியில் இந்த செல்லூர் கண்மாயை ஒட்டி செல்லூர் கண்மாய் ஓடையை ஒட்டி பார்த்தீங்கன்னா 9 ஆலமரங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு ஒன்று தான் இருக்குது. அந்த ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல இன்னல்கள். என்ன இன்னல்கள்னா குப்பை டப்பா வச்சு குப்பையை வச்சு எரிக்கிறது, அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு இதெல்லாம் வச்சு அது வேற இடைஞ்சல் படுத்துறாங்க, இது ஒரு விஷயம். இருந்தாலும் இங்கே வந்து நிகழ்ச்சி வைக்கிறாங்கல்ல, இந்த பகுதியில் நிகழ்ச்சி வைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வெடி வெடிக்கிறாங்க. வெடி வெடிக்கும் போது முந்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து பறவைகள் அதிகமான கொக்கு இருந்துச்சு, பருந்து, இப்படி எண்ணற்ற பறவைகள் நிறையா இருந்துச்சு. உயிரினங்கள் இதில் நிறைய வாழுது, அணில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு, என்னென்னமோ பல உயிரினங்கள் பல ஜீவன்கள் இதில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த வெடி வெடித்தனால இந்த இதில் வெடி வெடிக்கும் போது பறந்து அது போயிடுது, அதை இடத்த விட்டே போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சாரம், நம்ம தாவூர் நகர் மின்சாரம் பார்த்தீங்கன்னா இவங்க லைன் அங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த லைன் கொடுத்தனால விழுதுகள் வர்றதை பூரா அந்த மரக்கிளையில் வெட்டுறனால விழுதுகள் வர மாட்டேங்குது. அதே மாதிரி விழுதுகள் வந்து இது யாரோ ஒரு நபர் வந்து ஒடிச்சு விட்றாங்க, அதை வெட்டியும் விடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க. இந்த ஈபி காரங்க என்னாச்சுன்னு இந்த லைனை வந்து மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் வந்து வளர்க்க மாட்டாங்க, கோயிலில் கூட வைக்க மாட்டாங்க. இது வந்து நீர்நிலைகளையும் இப்படி ஓடைகள் பக்கத்தில் தான், காக்கா எச்சத்தில் தான் இது வந்து வர்றது மரம். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் யாருன்னு தெரியல, எப்படியோ மரம் வச்சுட்டாங்க. என்னோட வயசு 64, அபூபக்கர் வயசு 64, நான் 64 வயசு எனக்கு இப்போ ஆயிடுச்சு. நான் வந்து இதை 7 வயசுலேருந்து நான் பார்க்குறேன். இந்த மரம் வந்து அப்பயே பெருசாக இருந்துச்சு. என்னுடைய வயசு அந்த இதை ஒரு கணக்கு பண்ணி 107வது வர்ற 100வது ஆண்டு விழான்னு கொண்டாடினேன். அதுலேருந்து 101, 102, இன்னைக்கு 107வது ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இப்படி சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், நீர் ஆர்வலர்கள், இப்படி நிறைய பேர் வந்து இந்த மரத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ட்டு இதை நாங்கள் தொடர்ந்து இதை காப்பாற்றிக்கிட்டு கண் இமை போல் எல்லாருமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னல்கள் வராமல் உங்களால் தான் முடியும். அதாவது நாளிதழ் செய்தியும் சரி, மீடியாக்களும் சரி, உங்கள் ஆதரவோடு தான் இந்த மரம் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெரும் ஆதரவு தரீங்க. எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. நீங்கள் அவ்வளோ ஒரு எனக்கு ஒரு 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 அது என்ன சொல்றது, வெளிப்புற இயற்கைக்கு ஆதரவு நீங்க தரீங்க. எல்லா சேனலும், எல்லா டிவி சேனலும் இன்னைக்கு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பிள்ளைகளுக்கு நோட்டு, புஸ்தகம், பேனா எல்லாம் வழங்குறோம். நம்ம ராஜாஜி நடுநிலைப்பள்ளியின் 107வது ஆண்டு விழா முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள், பூந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனா, பென்சில், நோட்டு எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலமரம் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீர்நிலைகள், ஆலமரங்கள், இது பூரா நம்ம ராஜாஜி நடுநிலை பள்ளிகள் சிறு குழந்தைகள் வரைஞ்சு கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா ஆலமரம் மாதிரி எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க பார்த்தீங்களா. இதே தான் சாட்சி. ஏன்னா இன்னைக்கு நம்ம இனி என்னைக்குன்னு நான்லாம் சொல்ல முடியாது. என்னெல்லாம் பொதுவாக பெரியவங்க இந்த வருங்கால சந்ததியர்கள் தான் இந்த ஆலமரத்தை பாதுகாக்கணும்னு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பேர் அபூபக்கர், ஆலமரமும் அபூபக்கர்.